அண்மை செய்தி. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இரண்டுமே மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள். மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த இரண்டு மாநிலங்களிலும் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக தற்பொழுது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு தொடர்பான கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாக தொடங்கி இருக்கின்றன. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பாஜக கூட்டணி 150 முதல் 170 தொகுதிகள் வரை கைப்பற்றக்கூடும் என்ற தகவலை கருத்து கணிப்பு நிலவரங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதே போன்று மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை 110 முதல் 130 சட்டமன்ற தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 280க்கும் கூடுதலான சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மாநகரம் அங்கு அமைந்திருப்பதன் காரணமாக இந்தியாவினுடைய மிக முக்கியத்துவம் பெற்ற மாநிலமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் சிவசேனை என்கின்ற அந்த மாநிலத்தினுடைய மிக முக்கியமான கட்சி 2 கூறுகளாக பிளவுபட்டது. அதே போன்று மூத்த அரசியல் தலைவரான சரத்பவாரினுடைய அரசியல் கட்சியும் அஜித் பவார் தனியாக சென்று 2 கூறுகளாக அந்த கட்சியும் பிளவுபட்டதன் காரணமாக அஜித் பவார் மற்றும் பிரிந்து சென்ற ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனையிலிருந்து பிரிந்து சென்றவர், அவரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவேந்திர பட்னாவிஸோடு சேர்ந்து ஒரு ஆளும் கூட்டணியாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு எதிராக சிவசேனையினுடைய உத்தவ் தாக்கரே, அதே போன்று சரத்பவார் மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர், தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய முகமாக இருந்தவர் அவர், அதே போன்று மேலும் சில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி என்று அந்த கூட்டணியும் வலுவாக தேர்தலை சந்தித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது ஆளும் கூட்டணி மீண்டும் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதன்படி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி 170 இடங்கள் வரை கைப்பற்றி தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்ற தகவலை கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை 110 முதல் 130 சட்டமன்ற தொகுதிகள் வரையே கைப்பற்ற முடியும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கூட்டணி அல்லாத பிற கட்சிகள் 8 முதல் 10 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கின்றன. சற்று முன்பாக தேர்தலில் வாக்குப்பதிவு முழுவதுமாக மகாராஷ்டிராவில் நிறைவடைந்திருந்தது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் 2ஆம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலின் வாக்குப்பதிவு இன்று முடிவடைந்திருந்த நிலையில் தேர்தல் கருத்து கணிப்பு தொடர்பான முடிவுகளை தற்போது அந்த முன்னணி கருத்து கணிப்பு நிலவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் நிறுவனங்கள் மூலமாக. அந்த அடிப்படையில் மகாராஷ்டிராவில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் எனவும் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அந்த பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தற்போதைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய சிவசேனையினுடைய ஏக்நாத் ஷிண்டே பிரிவினர் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பார்கள் என்றும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. 170 சட்டமன்ற தொகுதிகள் வரை கைப்பற்றக்கூடும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை சரத்பவார் போன்ற தேசியவாத காங்கிரசினுடைய முக்கிய முகமாக இருந்த தலைவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய அளவில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை 110 முதல் 130 தொகுதிகள் வரை பெறுவார்கள் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா 2 மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். மகாராஷ்டிராவை ஆளும் கூட்டணி எந்த கூட்டணியாக இருக்கும் என்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆளும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை தற்பொழுது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. அதன்படி 280க்கும் கூடுதலான சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் 150 முதல் 170 தொகுதிகள் வரை பாஜக கூட்டணி முன்னிலை பெறக்கூடும் என்ற விவரத்தை வெளியிட்டு இருக்கின்றார்கள். காங்கிரஸ் கூட்டணி ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டவர்கள் பிரிந்து சென்ற பிறகு சிவசேனை கட்சியினுடைய உத்தவ் தாக்கரே உள்ளிட்டவர்கள் இணைந்து இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கூட்டணி 110 முதல் 130 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மகாராஷ்டிராவினுடைய தலைநகரம் மும்பை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் முன்னிலை கிடைக்கும் என்ற தகவலையும் இந்த கருத்து கணிப்பு நிலவரங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலில் பார்க்க முடிகின்றது. பாஜக கூட்டணி தொடர்ச்சியாக 2வது முறையாக ஆட்சியில் இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது துணை முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக சிவசேனை தலைமையில் அல்லது பாஜக தலைமையில் ஆட்சி அமையும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு
பெரும்பான்மை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒரே கட்டமாக மகாராஷ்டிராவிலே வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்தவரை அதனுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார்கள். பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார்கள். மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் சரத்பவார் உள்ளிட்டவர்கள் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளில் அவர்களும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார்கள். இரண்டு மாநிலங்களையும் பொறுத்தவரை தற்பொழுது பாஜகவிற்கு எதிராக காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி வலிமையாக இந்த தேர்தலை சந்தித்திருக்கின்றது. என்றாலும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மகாராஷ்டிரத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய முன்னிலை இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. 170 தொகுதிகள் வரை அவர்கள் முன்னிலை பெற்று வெற்றி பெற்று தனித்து பெரும்பான்மையுடன் அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள். காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதன்படி 130 தொகுதிகள் வரை ஒரு வெற்றியை காங்கிரஸ் கூட்டணி பெறக்கூடும் என்றாலும் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இடங்களை காங்கிரஸ் கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரத்திற்கான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பதன் காரணமாக மிக முக்கியமான இந்த 2 வட மாநிலங்கள் தொடர்பான தேர்தல் முடிவுகளும் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய சூழலில் 2 மாநிலங்களுக்குமான கருத்து கணிப்பு முடிவுகளை முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதன்படிதான் மகாராஷ்டிரத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும், அதுவும் ஒரு மிகப்பெரிய முன்னிலையோடு ஆட்சியை பாஜக கூட்டணி தக்க வைக்க கூடும் என்கின்ற தகவலை இந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கின்றது. காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை கணிசமான வெற்றியை பெறுவார்கள். கடந்த முறை வெற்றி பெறாத ஒரு சில இடங்களிலும் இந்த முறை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற முடியும் என்றாலும் காங்கிரஸ் கூட்டணியால் அதிகபட்சமாக 130 சட்டமன்ற தொகுதியில் வரைதான் முன்னிலை பெற முடியும் என்கின்ற தகவலையும் இந்த கருத்து கணிப்பு நிலவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதே நேரம் காங்கிரஸ் பாஜக அல்லாத பிற கட்சிகளை பொறுத்தவரை 8 முதல் 10 தொகுதிகள் வரை அவர்கள் வெற்றி பெறக்கூடும் என்ற தகவலையும் கருத்து கணிப்பு நிலவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் 2 மாநிலங்களுக்குமே தேர்தல் இன்று நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஜார்க்கண்டை பொறுத்தவரை 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றன. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான கூட்டணிக்கும் அதே போன்று பாஜகவும் அங்கும் வலிமையாக இருக்கின்றது. அதே போன்று மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரையிலும் பாஜக கூட்டணி வலிமையாகத்தான் தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள். என்றாலும் சிவசேனை தேசியவாத காங்கிரஸ் என்று 2 கட்சிகளையும் பிரித்து அதில் இருந்த முக்கிய தலைவர்களை வைத்து கட்சியை உருவாக்கிவிட்டு சிவசேனை தேசியவாத காங்கிரஸ் என்ற பெயரில் அவர்களுக்கு உரிமை உடைய கட்சியாக அஜித் பவார் தான் தேசியவாத காங்கிரசுக்கு உரிமை உடையவர், அதே போன்று ஏக்நாத் ஷிண்டே தான் சிவசேனைக்கு உரிமை உடையவர் என்று குறிப்பிட்ட அந்த கட்சிகளுக்கு மகாராஷ்டிராவில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் எனவும் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அந்த பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தற்போதைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய சிவசேனையினுடைய ஏக்நாத் ஷிண்டே பிரிவினர் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பார்கள் என்றும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. 170 சட்டமன்ற தொகுதிகள் வரை கைப்பற்றக்கூடும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை சரத்பவார் போன்ற தேசியவாத காங்கிரசினுடைய முக்கிய முகமாக இருந்த தலைவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய அளவில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை 110 முதல் 130 தொகுதிகள் வரை பெறுவார்கள் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா 2 மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். மகாராஷ்டிராவை ஆளும் கூட்டணி எந்த கூட்டணியாக இருக்கும் என்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆளும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை தற்பொழுது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. அதன்படி 280க்கும் கூடுதலான சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் 150 முதல் 170 தொகுதிகள் வரை பாஜக கூட்டணி முன்னிலை பெறக்கூடும் என்ற விவரத்தை வெளியிட்டு இருக்கின்றார்கள். காங்கிரஸ் கூட்டணி ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டவர்கள் பிரிந்து சென்ற பிறகு சிவசேனை கட்சியினுடைய உத்தவ் தாக்கரே உள்ளிட்டவர்கள் இணைந்து இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கூட்டணி 110 முதல் 130 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மகாராஷ்டிராவினுடைய தலைநகரம் மும்பை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் முன்னிலை கிடைக்கும் என்ற தகவலையும் இந்த கருத்து கணிப்பு நிலவரங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலில் பார்க்க முடிகின்றது. பாஜக கூட்டணி தொடர்ச்சியாக 2வது முறையாக ஆட்சியில் இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது துணை முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக சிவசேனை தலைமையில் அல்லது பாஜக தலைமையில் ஆட்சி அமையும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பாஜக கூட்டணியினுடைய
கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு பெரும்பான்மை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒரே கட்டமாக மகாராஷ்டிராவிலே வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்தவரை அதனுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார்கள். பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார்கள். மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் சரத்பவார் உள்ளிட்டவர்கள் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளில் அவர்களும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார்கள். இரண்டு மாநிலங்களையும் பொறுத்தவரை தற்பொழுது பாஜகவிற்கு எதிராக காங்கிரஸ் அங்கம் பெற்று இருக்கக்கூடிய கூட்டணி வலிமையாக இந்த தேர்தலை சந்தித்திருக்கின்றது. என்றாலும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மகாராஷ்டிரத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய முன்னிலை இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. 170 தொகுதிகள் வரை அவர்கள் முன்னிலை பெற்று வெற்றி பெற்று தனித்து பெரும்பான்மையுடன் அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள். காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதன்படி 130 தொகுதிகள் வரை ஒரு வெற்றியை காங்கிரஸ் கூட்டணி பெறக்கூடும் என்றாலும் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இடங்களை காங்கிரஸ் கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரத்திற்கான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பதன் காரணமாக மிக முக்கியமான இந்த 2 வட மாநிலங்கள் தொடர்பான தேர்தல் முடிவுகளும் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய சூழலில் 2 மாநிலங்களுக்குமான கருத்து கணிப்பு முடிவுகளை முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதன்படிதான் மகாராஷ்டிரத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும், அதுவும் ஒரு மிகப்பெரிய முன்னிலையோடு ஆட்சியை பாஜக கூட்டணி தக்க வைக்க கூடும் என்கின்ற தகவலை இந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கின்றது. காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை கணிசமான வெற்றியை பெறுவார்கள். கடந்த முறை வெற்றி பெறாத ஒரு சில இடங்களிலும் இந்த முறை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற முடியும் என்றாலும் காங்கிரஸ் கூட்டணியால் அதிகபட்சமாக 130 சட்டமன்ற தொகுதியில் வரைதான் முன்னிலை பெற முடியும் என்கின்ற தகவலையும் இந்த கருத்து கணிப்பு நிலவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதே நேரம் காங்கிரஸ் பாஜக அல்லாத பிற கட்சிகளை பொறுத்தவரை 8 முதல் 10 தொகுதிகள் வரை அவர்கள் வெற்றி பெறக்கூடும் என்ற தகவலையும் கருத்து கணிப்பு நிலவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் 2 மாநிலங்களுக்குமே தேர்தல் இன்று நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஜார்க்கண்டை பொறுத்தவரை 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றன. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான கூட்டணிக்கும் அதே போன்று பாஜகவும் அங்கும் வலிமையாக இருக்கின்றது. அதே போன்று மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரையிலும் பாஜக கூட்டணி வலிமையாகத்தான் தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள். என்றாலும் சிவசேனை தேசியவாத காங்கிரஸ் என்று 2 கட்சிகளையும் பிரித்து அதில் இருந்த முக்கிய தலைவர்களை வைத்து கட்சியை உருவாக்கிவிட்டு சிவசேனை தேசியவாத காங்கிரஸ் என்ற பெயரில் அவர்களுக்கு உரிமை உடைய கட்சியாக அஜித் பவார் தான் தேசியவாத காங்கிரசுக்கு உரிமை உடையவர், அதே போன்று ஏக்நாத் ஷிண்டே தான் சிவசேனைக்கு உரிமை உடையவர் என்று குறிப்பிட்டு அந்த கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட சின்னத்தையும் வழங்கி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழலில் 150 முதல் 170 சட்டமன்ற தொகுதிகள் வரை வெற்றி பெறுவார்கள் என்ற தகவலை இந்த கருத்து கணிப்பு நிலவரங்களாக வெளியிட்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை கடந்த முறை இருந்ததை காட்டிலும் ஒரு சில தொகுதிகளில் இந்த முறை கூடுதலாக வெற்றியை காங்கிரஸ் கூட்டணி பெறும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக 110 முதல் 130 சட்டமன்ற தொகுதிகளை மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறக்கூடும் என்ற ஒரு விவரத்தை கருத்து கணிப்பு நிலவரங்களாக வெளியிட்டிருக்கின்றார்கள். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய முன்னிலையோடு பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கின்ற ஒரு தகவலை கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. அதே நேரம் ஜார்க்கண்டை பொறுத்தவரை அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி ஒரு சில இடங்களில் முன்னிலை பெறக்கூடும் என்றாலும் கூட அவ்வளவு எளிதாக ஆட்சியை தொடர முடியாது. பாஜக கூட்டணியும் கடுமையான போட்டி அளிக்கும் என்கின்ற தகவலையும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஜார்க்கண்டை பொறுத்தவரை கண்டிப்பாக அங்கு ஒரு போட்டியான சூழல் தான் இருக்கின்றது. பாஜக அல்லது இந்தியா கூட்டணி என்று இரண்டில் ஏதேனும் ஒரு கூட்டணி மிகப்பெரிய முன்னிலையோடு எளிதாக ஆட்சி அமைத்துவிடும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு கடும் போட்டி நிலவக்கூடிய மாநிலமாக ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்கின்றது. மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை பாஜக கூட்டணி 170 தொகுதிகள் வரை முன்னிலை பெற்று எளிதாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. மகாராஷ்டிரத்தில் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை அதிகபட்சமாக 130 சட்டமன்ற தொகுதிகள் வரைதான் வெற்றி பெறக்கூடும் என்ற தகவலை பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதே நேரம் ஜார்க்கண்டை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் மூலமாக 47 சட்டமன்ற தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணி பெறக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு
நிறுவனங்கள் பாஜகவை பொறுத்தவரை 42 இடங்கள் வரை பெறக்கூடும் என்று தெரிவித்துள்ளன.